காகிதமில்லத் 131வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்துகிறார். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்படுகிறது. இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கேரள மாநில மாண்புமிகு தொழில்துறை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. காகிதமில்லத் 131வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். காகிதமில்லத் அவர்களுடைய 131வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல், சமூகம் மற்றும் கல்வி வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்ற தலைவர்களில் ஒருவராக திகழ்வர் காகிதமில்லத் அவர்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளிலும், அதாவது விருப்பின்றி அனைத்து அரசியல் கட்சிகளாலும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் காகிதமில்லத் அவர்கள். அவருடைய 131வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது இந்த மலர் போர்வை போர்த்தி அவருக்கு அந்த மரியாதையை தெரிவித்திருக்கிறார். காகிதமில்லத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரம்ப காலம் என்பது சுதந்திர போராட்டத்தில் இருந்து தொடங்கி இருக்கிறது. மேலும் சமூக நீதி கொள்கையில் வாழ்ந்தவர். குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இல்லாமல் அனைத்து சமூகத்திற்குமான ஒரு தலைவராக திகழ்ந்தவர். அவருடைய பிறந்த நாளில் இன்று அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவல்லிக்கேணியில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் மலர் போர்வை போட்டு தற்போது மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்சிகளினுடைய தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக IUML கட்சியில் இருக்கக்கூடிய MLA-க்கள் எவர் வந்திருக்கிறார்கள். அமைச்சராக ஏற்கனவே ஒருத்தருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அவரும் வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக காகிதமில்லத் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1896ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி திருநெல்வேலியில் பிறந்திருக்கிறார். பிறந்ததிலிருந்து சமூக அக்கறை கொண்ட ஒரு நபராகவே அறியப்பட்டிருக்கிறார். அரசியல் விழிப்புணர்வுடன் வளர்க்கக்கூடிய ஒரு நபராகவும் பார்க்கப்படுகிறார். கல்வி கற்ற பின்பாக தொழில்துறையை நோக்கியும் அதிலும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். அதன் பிறகு இந்திய சுதந்திர போராட்டத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு அதிலும் எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். சுதந்திரம் அடைந்ததன் பிறகாக சமூக நீதிக்காகவும் மக்களுக்காகவும் பல்வேறு சேவைகளை செய்திருக்கக்கூடிய ஒரு நபராகவும் காகிதமில்லத் அவர்கள் பார்க்கப்படுகிறார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டினுடைய ஜனநாயக அடித்தளத்தை வெளிப்படுத்தக்கூடிய பணிகளில் அவர் ஈடுபட்டதாகவும் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கிறது. அரசியல் துறையில் அவர் வகித்த பதவிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதராஸ் சட்டமன்றத்தில், அன்றைய காலத்தில் மதராஸ் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியிருக்கிறார் காகிதமில்லத் அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சபையினுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். மேலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் செயல்பட்டிருக்கிறார். மக்கள் நலன் சார்ந்த பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு தலைவராக, அனைத்து சமூகத்தினரிடையும் அனைத்து கட்சி தரப்பினரிடையும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக காகிதமில்லத் அவர்கள் பார்க்கப்படுகிறார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை உருவாக்கி அதன் முதல் தலைவராகவும் காகிதமில்லத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தற்போது IUML கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. IUML முதல் அமைச்சர், அதாவது ஒரு கட்சி தொடங்கியதிலிருந்து அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஆட்சி என்பது இருக்கிறது. இந்நிலையில்தான் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய காகிதமில்லத் அவர்களுடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செஞ்சிருக்கிறார். காகிதமில்லத் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக தலைவராக மட்டுமில்லாமல் மத நல்லிணக்கத்தினுடைய முன்னோடியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் வலியுறுத்திய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். மத வேறுபாடுகள் இல்லாமல் மனிதநேயம் மேலோங்க வேண்டும் என்பது அவருடைய வாழ்வினுடைய கோட்பாடாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கல்வித்துறையிலும் அவருடைய பங்களிப்பு என்பது மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது. கல்வியே சமூக முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் என்பதை உணர்ந்த காகிதமில்லத் பல கல்வி நிறுவனங்களையும் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்கு அவர் செய்த பங்களிப்பு இன்று வரை இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காகிதமில்லத் அவர்களுடைய 131வது பிறந்த நாளில் அவருக்கு நினைவு கூறும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் தற்போது மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தகவலை கேட்டு அங்கிருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் அவரை பார்ப்பதற்காக அங்கே காத்திருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களுடன் சேர்ந்து தற்போது காகிதமில்லத் அவர்களுடைய 131வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு அந்த மரியாதையை செலுத்திவிட்டு தற்போது புறப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.